அவந்திகாவிடம் வந்து அந்த செக்யூரிட்டிகள், மிஸ் அவந்திகா, நீங்க இத பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது, உங்களுக்கு ஓகேனா நாங்க கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம் என்று அவர்கள் இருவருள் ஒருவன் கேட்க, வேண்டாண்ணா, நான் அப்புறமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு என்கிட்ட இருந்து எப்போ என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்ணி தரேன் என்று அவந்திகா கூற, சரிமா, இனியும் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்களை கூப்பிடு, நாங்க உடனே வந்து நிக்கிறோம் என்ன என்று அவர்கள் சிரித்து கொண்டே கூற, அவந்திகாவும் சரி என்று தலையாட்டினாள். அவர்கள் இருவரும் விடை பெற்று சென்ற பின்னர் அருணின் உடல்நிலை சிறிது தேரும் வரையில் இருந்தவள் பின்னர் வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்கு வந்தவள் அவளது சித்தப்பாவிடம் சென்று அருண் கடையில் இருந்து வரும் வழியில் யாரோ இருவர் அடித்து விட்டதாகவும் கொஞ்சம் காயம் பலமாக இருப்பதினால் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் கூறினாள். உடனே மருத்துவமனைக்கு புறப்பட்டு செல்ல பார்த்த தன் சித்தப்பாவை அமர்த்தியவள், நீங்க இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல சித்தப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் அருணை பாத்துக்குவேன்ல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று அவந்திகா கேட்க, அவர் சிறிது அமைதியானாலும் அவருக்கு மனது ஆறவில்லை. என்ன அவந்திமா இது, உனக்கே அருணை பத்தி நல்லா தெரியும்ல, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிற பையன், அவனை போய் யார் அடிச்சிருப்பாங்க என்று ஆதங்கம் தாங்காமல் அருண்மொழி கேட்க, அவந்திகாவுமே அதை முன்னரே யோசித்து தான் இருந்தாள். அருண் அடுத்தவங்களோட எந்த வம்பு தும்புக்கும் போகாத பையன், அவனை ஒருத்தவங்க வந்து அடிக்கிறதுக்கு காரணம் நானாதான் இருந்திருப்பேனோ என்று அவந்திகாவிற்கு தோன்ற ஆரம்பித்தது. அப்படி தன் மீது வெறுப்புடையவர்கள் யார் என்று யோசித்ததற்கான விடையாக வந்தவர்கள் இருவர், ஒன்று பூர்ணிமா, இன்னொன்று பத்மினி. அவன் அடி வாங்கிய இடத்திற்கு சென்று பார்த்தாள். அங்கே எந்த விதமான செக்யூரிட்டி கேமராக்களும் இல்லை. அதுவும் இல்லாமல் அது அதிகம் பேர் நடமாடாத இடம். இதிலிருந்தே அது ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டதுதான் என்று அவந்திகா தீர்மானித்தாள். அந்த இடத்தை சுற்றி உள்ள இடங்களில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களின் புட்டேஜை எடுத்து பார்த்தவளுக்கு ஒரு இடத்தில் 2 பேர் கோட் சூட் அணிந்தவாறு நடந்து வந்திருப்பதை பார்த்தாள். பின்னர் விரைந்து மருத்துவமனை சென்றவள் அருணிடம் அந்த ஆட்களின் போட்டோக்களை காட்டி, நல்லா பார்த்து சொல்ல அருண், இவங்களா உன்னை அடிச்சாங்க என்று கேட்க, அவனும் உற்று பார்த்துவிட்டு ஆம் என்று தலையாட்டினான். பின்னர் அவளுக்கு தெரிந்த சில நுட்பங்களை கணினியில் பொருத்தி அவர்கள் இருவரும் யார் என்று தேட ஆரம்பித்தாள். அவளின் தேடுதலுக்கு கிடைத்த பதில், அருணை அடித்த அந்த ஆட்கள் இருவரும் பிரசாத் மணியனுக்கு கீழ் வேலை பார்க்கும் அடியாட்கள் என்பதே. பிரசாத் மணியன் யார் என்று அவந்திகாவிற்கு நன்றாக தெரியும். அவன் பவித்ராவின் கணவன். அருணின் இந்த நிலைமைக்கு காரணம் பிரசாத் மணியன் தான் என்று தெரிந்த பின்னர் தாமதம் ஏன், வேலையை ஆரம்பித்து விடலாமே. அவந்திகாவின் கைகள் மிக வேகமாக மடிக்கணினியின் பொத்தான்களை பதம் பார்த்து கொண்டிருந்தன. பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அருணுக்கு அவளை பார்க்கவே பயமாக இருந்தது. கணினி என்று வந்துவிட்டால் தனது அக்கா பைத்தியம் ஆகிவிடுவாள் என்று அருணுக்கு தெரியும் தான். ஆனால் அவளை பற்றி எல்லாம் தெரிந்த அருணையே இன்று அவன் அவளிடம் பார்க்கும் வேகம் மிளற செய்தது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அக்கா, என்ன பண்றீங்க? இவ்வளவு வேகமாகவும் முனைப்பாகவும் செய்கிறாள் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும் என்பது அவள் எண்ணம். நீ கவன ரெஸ்ட் எடுறா என்று கூறியவளின் பார்வை இன்னும் கணினியின் திரையை விட்டு விலகவில்லை. அவந்திகா பிரசாத் மணியன் பற்றிய எல்லா குறிப்புகளையும் சேகரித்துக் கொண்டிருந்தாள். இங்கு அவந்திகா பத்மினியை பழிவாங்குவதற்கான நடவடிக்கையில் இருக்கும் போது அங்கு பத்மினியும் பவித்ராவும் சேர்ந்து அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். பிரசாத் செய்த செயலை அறிந்த தாய்க்கும் மகளுக்கும் கால்கள் தரையில் படவில்லை. அந்த பொடி பயல தாக்குனதுக்கு பதிலா அந்த அவந்திகாவை ஏதாச்சும் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பவி என்று கூறிய பத்மினியின் உதடுகள் நெளிந்து வளைந்தன. சிரிக்கிறாளாம். சிதம்பரநாதனின் சாவிற்கு பிறகு அவருடைய சொத்து பத்து மட்டுமில்லை, அவருக்கு கிடைத்த மரியாதையும் இவளுக்கு வந்து சேர்ந்தது. இவளை பார்த்து பேசவே பயந்தவர் பலர். ஆனால் இன்று இவளது வயதில் பாதி கூட இல்லாத அந்த அவந்திகா வந்து இவளை பேர் சொல்லி அழைப்பதோடு மட்டும் நில்லாமல் இவளிடம் இருந்து நாதன் குடும்பத்தின் பங்களாவையும் பிடுங்கிக் கொண்டாள் என்றாள். அவளை பத்மினி சும்மா விட்டு விடுவாளா என்ன? இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அவந்திகா என்று கருவிக்கொண்டாள் பத்மினி. அம்மா, இப்போதானே நம்ம விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அவளோட சித்தப்பா தம்பியோட சாவெல்லாம் அவ பார்க்க வேணாமா என்று விகாரமாக சிரிப்பு ஒன்றை சிரித்து வைத்தாள் பவித்ரா. என்ன சொல்ற நீ சொல்றது என்னைக்காச்சும் தப்பா போகுமா சொல்லு? அந்த அவந்திகா ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு துடிச்சு சாகணும். அவ என்னைக்குமே நல்ல வாழ்வு வாழ தகுதியே இல்லாதம்மா. இன்னைக்கு அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டா மட்டும் அவ வாழ்க்கை உடனே ஒளிமய ஆகிடுமா என்ன? அவளால மறுபடியும் அவ வாங்கின அடிகள்ல இருந்து எழுந்திருக்கவே முடியாதுமா என்று கூறிவிட்டு கோரமாக வேறு சிரித்து வைத்தாள். தன் வாழ்நாளிலேயே இன்று தான் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்தாள் பவித்ரா. அம்மா, நாம அவந்திகாவை எந்த மாதிரி அழிக்கலான்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என்னோட ஆசை என்னன்னா, அவ நம்ம கால்ல விழுந்து கதறணும், எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு.
என்று கண்களில் கனவுகளோடு கூறிவிட்டு சிரிக்க, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் பவி, அவ எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு சாவணும். ஏதோ ஐஸ்கிரீம் வேண்டும் என்பது போல சொல்லி வைத்தாள் பத்மினி. உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்புமா, என்கிட்ட விட்டுருங்க என்று பத்மினியின் ஆசையை சொல்லி வைத்தாள் பவித்ரா. எல்லாருக்கும் தலைமேல் எழுத்தொன்று உண்டு. என்னாருக்கு யார் சொல்லக்கூடும்? கண்ணீருக்கு குடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வரும். யார் யாருக்கு எதுவென்று விதி போடும் பாதை போனாலும் வந்தாலும் அதுதான் என்று வாலிப கவிஞர் வாலியின் வரிகளை இந்த தாய் செய் இருவரும் படித்ததில்லை போலும். இங்கு பிரதாப் மணியை பற்றி அவள் சேகரித்துக் கொண்டிருந்த விஷயங்களை பார்த்தவளுக்கு தலையில் ஏதோ பல்ப் எரிய ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடிப்பதற்கான வழியை கண்டுபிடித்தாள் அவந்திகா. திரையை பார்த்து கொண்டிருந்த அவள் கண்களில் மின்னலின் சுவடுகள் வந்த வண்ணம் இருந்தன. என் தம்பி ஆள் வச்சு அடிச்சல்ல, இப்போ உன் பாக்கெட்ல இருந்து உன்னோட பணத்தை என் கையில தர வைக்கிறேன் பார். அவந்திகாவின் சிந்தனைகள் இவை. பிரதாப் பற்றிய குறிப்புகளை கவனித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவனது தொழில் விவரங்களும் கண்ணில் பட்டன. அவன் தொழில்களில் ஒன்று இணையம் சம்பந்தமானது என்பதும் அவந்திகாவின் கண்களில் பட்டுவிட்டன. இதை அந்த பிரதாப்பின் கெட்ட நேரம் என்பதா இல்லை அவந்திகாவின் நல்ல நேரம் என்பதா இறைவனுக்கே வெளிச்சம். மணியன் குடும்பத்தின் பெயரில் நிறைய தொழில்கள் இருந்தன. இப்பொழுது சில வருடங்களாக இணையத்தை சார்ந்த தொழில்கள் அள்ளும் பணத்தை பார்த்து அதிலும் இவர்கள் காலூன்றி நிற்பார்கள் போலும். அந்த தொழில் நிறுவனமான மணியன் டெக்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தான் பிரதாப் மணியன். அவனுக்கு இந்த திரையில் அதிகம் அனுபவமோ திறமையோ இல்லாத காரணத்தினால் அவன் இதுவரை செய்த ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிதாக ஒன்றும் வெற்றி தரவில்லை. அதனால் அவற்றை சந்திரன் குழுமத்தோடு இணைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று நிலையாகிவிட்டது. ரவிச்சந்திரன் தலைமை வசிக்கும் சந்திரன் குரூப்ஸ் தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த கம்பெனிகளாக விளங்குபவை. அதால் மற்ற சிறு கம்பெனிகள் எல்லாம் சந்திரன் சாம்ராஜ்யத்தையே சார்ந்திருக்க வேண்டும் என்பது இங்கே எழுதப்படாத விதி. மணியன் டெக் தயாரிக்கும் முக்கியமான பொருளாக விளங்கி வந்தது கணினியின் பாதுகாப்பிற்கான பொருத்தப்படும் மென்பொருள் தான். அந்த பெயர் கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டி. சுருக்கமாக வேண்டும் என்றால் கிங் காங் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த கிங் காங்கை பயன்படுத்தி சந்திரன் குரூப்ஸில் பங்குதாரர் ஆக வேண்டும் என்பதே பிரதாப்பின் நீண்ட நெடுநாள் ஆசையாகும். இதில் பல கோடிகள் பிரதாப் முதலீடு செய்திருந்தான். இதை செய்து முடிப்பதற்காக இந்த துறையில் இருக்க மிகச் சிறந்த ஆட்களை பணியில் அமர்த்திருந்தான். சந்திரன் குழுமத்தோடு பங்குதாரராக இருப்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் அது சுலபமான விஷயமும் இல்லை. சந்திரன் குழுமத்தோடு பங்குதாரர் ஆவதற்கான வணிக உலகில் கடும் போரே நடக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனெனில் ஒரு முறை சந்திரன் குழுமத்தில் பங்குதாரராக ஆகிவிட்டால் அந்த கம்பெனிக்கு அதற்கு பின் என்றுமே வரவும் லாபமும் மட்டுமே என்பது வணிக உலகில் உள்ளோரின் அசைக்க முடியாத எண்ணம். இதுவரை அது பொய்யும் ஆனதில்லை. அத்தகைய சந்திரன் குழுமத்தோடு இணைய போட்டி போடும் பல கம்பெனிகளில் ஒன்றுதான் இந்த மணியன் டெக். அவர்கள் உருவாக்கிய அந்த கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டியும் அதற்கேற்றாற் போல வணிக ரீதியாக சக்கை போட்டுக் கொண்டிருந்தது கடந்த சில வருடங்களில். அதனால் இந்த முறை சந்திரன் குழுமத்தோடு தான் இணைந்தே தீர்வோம் என்ற தீர்மானம் இருந்தது பிரதாப்பினுள். ஒருவேளை இந்த கான்ட்ராக்ட் மட்டும் வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் என்றால் அதன் பிறகு சந்திரன் குரூப்ஸின் OSI தனது கணினியில் பயன்படுத்துவோர் எல்லாருடைய கணினியிலும் இவருடைய கிங் காங் மென்பொருளும் இணைந்துவிடும். இதன் பிறகு என்ன? பிரதாப்பின் காட்டில் பணமழைதான். இந்த கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தவன் தன் மனைவியான பவித்ராவுக்கும் விலை உயர்ந்த ஆடைகள் நகைகள் என்று வாங்கி வர இது தான் சமயம் என்று அவந்திகா தனது தாயை இழிவுபடுத்தியதாக போட்டுக் கொடுக்க இவனும் பெரிய வீராதி வீரனாக அவந்திகாவை அழிக்க நான் உனக்கு துணை புரிவேன் என்று ஆட்களை ஏவி விட்டான். அதே நேரத்தில் இவனது கம்பெனியான மணியன் டெக்கும் சந்திரன் குடும்பத்துக்கும் உண்டான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தவனின் தலையில் அவனது கம்பெனியின் மென்பொருளில் ஏதோ ஒரு கோளாறு என்று இடி விழுந்தது. கிங் காங் செக்யூரிட்டி சாப்ட்வேரில் புகுந்துள்ள வைரஸ் ஆனது அதை தனது கணினிகளில் வைத்திருக்கும் எவருடைய சொந்த விவரங்களையும் திருடிவிடலாம். அது என்ன செய்யும் என்றால் அடிக்கடி கணினி வேகத்தை குறைத்து விடுகிறதாம். சில நேரங்களில் மொத்த கணினியும் கிராஷ் செய்து விடுகிறதாம். அதனால் இந்த உலகில் இருக்கும் எந்த கணினி பயன்பாட்டிற்கும் கிங் காங் செக்யூரிட்டி சர்வரை வைத்துக் கொள்ளும் விருப்பம் இல்லையாம். அடுத்த 2 நாட்களில் பல்லாயிரக்கணக்கானோர் தனது கணினியில் ஏற்றி வைத்திருந்த கிங் காங் செக்யூரிட்டி சாப்ட்வேரை நீக்கிய செய்தி பிரதாப்பின் தலையில் இன்னொரு இடியை அலேக்காக இறக்கிவிட்டு சென்று விட்டது. இந்த வைரஸை மட்டும் நீக்கவில்லை என்றால் சந்திரன் குழுமத்தோடு தான் போட்ட ஒப்பந்தம் வெறும் ஒப்பந்தமாக மட்டும் போய்விடும் என்பதை அறிந்த பிரதாப்பின் தலையில் இறங்கியது 3வது இடி.
என்ன செய்வது பிரதாப் யோசிக்க ஆரம்பித்தான். வலைத்தளம் ஒன்றில் ஹேக்கர்களிடம் தனது மென்பொருளில் இருக்கும் அந்த வைரஸை நீக்கி தருமாறு அறிக்கை விடுத்தான். அவனது அறிக்கைக்கும் பலன் இருந்தது. நூற்றுக்கணக்கான ஹேக்கர்கள் அந்த வைரஸை அழிக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் பலன்தான் 0. ஒருவராலும் அந்த வைரஸை அழிக்க முடியவில்லை. அந்தோ பாவம்! இந்த விஷயம் ரவிச்சந்திரனின் காதுகளுக்கு சென்றனதான். ஆனால் அவன் பெரிதாகவெல்லாம் ஒன்றும் அலட்டிக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு இவற்றில் ஈடுபாடும் இல்லை. ஏனெனில் அந்த வைரஸ் ஏறி இருப்பது மணி அண்ட் டெக் கம்பெனியின் மென்பொருளில் தானே தவிர சந்திரன் குரூப்ஸின் மென்பொருளில் இல்லையே. பின்னர் எதற்குத்தான் இதை கண்டு கொள்ள வேண்டும், கவலைப்பட வேண்டும் என்பனவே ரவிச்சந்திரனின் கருத்து. இங்கு பிரதாப்போ தனது கம்பெனி மென்பொருளில் புகுந்துள்ள வைரஸை நீக்கி தந்தால் 5 கோடி ரூபாய் பரிசு தொகை என்று அறிக்கை விட்டான். 5 கோடியா? ஹேக்கர்ஸ் உலகம் கர்ச்சிக்க தொடங்கியது. இவன் விட்ட இவ்வறிக்கை எந்த வேகத்தில் பரவியது என்றால் சிவனே என்று அமர்ந்து கொண்டிருந்த அருணின் பார்வையில் விழுந்தது. மருத்துவமனையில் இருந்து குணமாகி திரும்பி வந்திருந்த அருணுக்கு பொழுது போகவில்லை என்று தனது முழு நேரத்தையும் மடிக்கணினிலேயே செலவிட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் பிரசாத் அறிவித்த அறிக்கையை பற்றியும் பரிசு தொகை பற்றியும் அவனுக்கு தெரிய வந்தது. 5 கோடி ரூபாயா? அருணின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. தனது மடிக்கணினியை தூக்கிக் கொண்டு அவந்திகாவிடம் ஓடினான். அப்பொழுது அவந்திகா சமையல் அறையில் மதிய உணவிற்கான வேலையில் ஈடுபட்டிருந்தாள். சமையல் அறைக்கு பறந்து வந்தவன் வேலை செய்து கொண்டிருந்த அவளின் முகத்திற்கு நேரே தனது மடிக்கணினியை காட்டி, அக்கா இத பாத்தீங்களா? மணி அண்ட் டெக் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. யாரு அவங்களோட சாஃப்ட்வேர்ல இருக்கிற வைரஸை ரிமூவ் பண்ணி தராங்களோ அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையா. உங்களால நம்ப முடியுதாக்கா? 5 கோடி ரூபாய்! அக்கா நம்ம கோடீஸ்வரங்க ஆக போறோம் என்று அருண் ஆனந்தத்தில் கத்தி கொண்டிருக்க, அந்த நேரத்தில் அங்கு வந்த அருண்மொழிநாதன் இவன் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டு, அவங்க 5 கோடி ரூபாய் போடுறதுக்கு நீ ஏண்டா இந்த குதி குதிக்கிற? அவ்வளோ பணம் போடுறாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையும் பெருசாதான் இருக்கும். நீ இப்பதான் படிப்பு முடிச்சிருக்க, போய் வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு. தன் தந்தையை பார்த்ததும் தன் 32 பற்களும் தெரிய சிரித்து வைத்தவன், அப்பா உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க நினைக்கிறத விட இங்க பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா அதை சொல்றேன் என்று அருண் கூற, நீ அப்புறமா சொன்னாலும் எனக்கு அது புரியாதுடா என்று கூறிவிட்டு அவர் பார்த்து கொண்டிருந்த நாடகத்தை பார்க்க ஹாலுக்குள் போய்விட்டார் அருண்மொழி. இங்கு நடந்த விஷயங்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அவந்திகா காய் நறுக்குவதிலேயே மும்மரமாக இருந்தாள். இன்னும் சொல்ல போனால் அவள் அந்த மடிக்கணினியின் திரையை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. அக்கா நீங்க ஏன் இதை பார்க்க மாட்டீங்க? 5 கோடிக்கா என்று கூறினான் அருண். அவனை பொறுத்த வரையில் கணினி சம்பந்தமான எந்த பிரச்சனையானாலும் அவந்திகாவிடம் தோற்றுதான் போகும். அவனது அக்கா இந்த விஷயத்தில் ஒரு சூப்பர் ஹீரோவாகவே அவனது மனதில் தங்கிவிட்டாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தலையை நிமிர்த்திய அவந்திகா இவனை பார்த்து, வெறும் 5 கோடி தானா என்றாள். அவளது குரலில் அத்தனை திருப்தியின்மை. இதை கேட்ட அருண் தான் பாவம் வாயடைத்து போய்விட்டான். தான் சொன்னது ஒருவேளை தன் அக்காவின் காதுகளில் சரியாக விழவில்லையோ என்று சந்தேகத்திற்கு அவன் உள்ளானான். அக்கா உங்களுக்கு நான் சொன்னது ஒழுங்கா கேட்டுச்சா? நான் 5 லட்சம்னு சொல்லக்கா, நான் சொன்னது 5 கோடி ரூபாய். 5க்கு பின்னாடி 6 ஜீரோக்கா என்று காற்றில் படம் வரைந்து கூற, அருண் இந்த வைரஸை அழிச்சு தந்துட்டா மணி அண்ட் டெக்கு கிடைக்கிற லாபம் கண்டிப்பா 5 கோடி ரூபாவை தாண்டிதான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த வைரஸை அழிக்கிறதோட ரிசல்ட் அவங்களுக்கு சந்திரன் குரூப்ஸோட பார்ட்னர்ஷிப்பை கன்ஃபார்ம் ஆக்கிடும். அப்போ அவங்களுக்கு இந்த 5 கோடி ரூபாய்லாம் வெறும் 10 ரூபாய்க்கு சமம். அவந்திகா நிதானமாக விளக்கம் அளித்தாள். அக்கா உங்களுக்கு எப்படி மணி அண்ட் டெக் கம்பெனியை பத்தி இவ்ளோ டீடைல்ஸ் தெரியும் என்று அருண் கேட்க, நான் மணி அண்ட் டெக் ஓட இன்டர்னல் டேட்டாபேஸை ஹேக் பண்ணேன் என்று ஏதோ செய்தி வாசிப்பது போல கூறிவிட்டாள் அவந்திகா. அருணுக்கு தான் மின்னல் வெட்டியதை போல் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிய நிலைமைக்கு உள்ளாகி விட்டான். அக்கா இன்னொரு தடவை நீங்க சொன்னது திருப்பி சொல்லுங்க என்று கேட்டான் அருண். ஒருவேளை தான் சரியாக கேட்கவில்லையோ என்று நினைப்பு அவனுக்கு. நான் மணி அண்ட் டெக்கோட இன்டர்னல் டேட்டாபேஸை ஹேக் பண்ணிட்டேன்னு சொன்ன அருண் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து இடைவெளி விட்டு மிக தெளிவாக உச்சரித்தாள் அவந்திகா. ஒரு கம்பெனியோட விவரங்களை பத்தி ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம் இல்லையா? இது தன் அக்காவிற்கு தெரிந்தும் ஏன் இப்படி செய்தாள் என்று அருணுக்கு புரியவில்லை. அக்கா என்ன சொல்றீங்க? அப்போ அந்த வைரஸையும் நீங்க தான் என்று இழுத்தவன் சட்டென்று தன் பின்னன் தலையில் அடித்து கொண்டு சிரித்தான். நான் ஒரு லூசுக்கா, எப்படிலாம் யோசிக்கிறேன் பாருங்க. நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சோம் என்று அருண் நிறுத்திய நொடி, இல்ல அருண் நீ ஃபர்ஸ்டே கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க. நான் தான் அந்த வைரஸை கிரியேட் பண்ணேன்.
என்று அவந்திகா கூறிவிட அவனுக்கு இது உச்சபட்ச அதிர்ச்சி. அருணுக்கு புரியவில்லை. தன் அக்காவின் திறமையை நினைத்து சிரிப்பதா, இல்லை இது வெளியே தெரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து அழுவதா என்று அதனால் ரெண்டையும் செய்து வைத்தான். அக்கா, இத உண்மையாலுமே நீங்க தான் பண்ணீங்களா? நீங்க என்கிட்ட ஏதோ விளையாடலாம் இல்லையே என்று சிரிக்க முயற்சித்துக் கொண்டே கூறியவன், அக்கா இது மட்டும் வெளியே தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? அவனால் அவன் கூற வந்ததை கூட முடிக்க முடியவில்லை. பயத்தில் கண்களில் நீர் கட்டி கொண்டது. தனது அக்கா தான் இந்த வைரஸை உருவாக்கி இருப்பாள் என்று அருணால் இன்னுமே நம்ப முடியவில்லை. அது அவள் திறமை மீதான அவனது சந்தேகம் இல்லை. மாறாக எந்த ஒரு காரணமும் இன்றி அடுத்தவர் சொந்த விபரங்களை பார்த்து மட்டுமில்லாமல் அவர்களது மென்பொருளில் ஒரு புதிய வைரஸை உருவாக்கும் அளவுக்கு அவள் கெட்ட எண்ணம் கொண்டவள் இல்லை என்பது அவனது எண்ணம். அருணின் எண்ண ஓட்டங்களை அவனது முகத்தை வைத்தே அதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. பவித்ராவோட ஹஸ்பண்ட் தான் மணியன் டெக்கோட ஓனர் பிரசாத் மணியன் என்று அவந்திகா கூற, அவள் கூறிய ஒரே வரையில் அருணுக்கு மொத்தமும் புரிந்து விட்டது. ஓ, அப்போ அக்கா நீங்க இத பவித்ராவை பழி வாங்கறதுக்காக பண்றீங்களா? ஆனா இதுல அந்த பிரசாத் மணியன் மேல எதுக்கு குறி வச்சிருக்கீங்க? அதான் எனக்கு புரியல. நம்ம டார்கெட் அந்த பத்மினியும் பவித்ராவும் தானே என்று அருண் புரியாமல் இழுக்க, உன்னை அடிக்க ஆள் அனுப்பினது அந்த பிரசாத் மணியன் தான். இது அருணுக்கு மற்றொரு அதிர்ச்சி. அவந்திகா இன்னும் விளக்கினாள். அந்த அடியாளுங்க 2 பேருமே பிரசாதுக்கு கீழே வேலை பாக்குறவங்க தான். அப்போ அவன் தானே இவங்களை ஏவி இருக்கணும். அதோட அருண், அந்த பிரசாத் மணியன் ஒன்னும் சொக்கத்தங்கம் எல்லாம் இல்ல. அவனும் நிறைய திருட்டு வேலையெல்லாம் பண்ணிருக்கான். அவன் தான் அவங்க மாமியாருக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் உன்னை அடிக்க ஆள் ஏவி விட்டுருப்பான் என்று அவந்திகா கூற, அருணுக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்தது. அக்கா, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. உங்களுக்கு ஒருத்தவங்க எதிரினா அவங்க எனக்கும் எதிரி தானே. இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க என்று அருண் இழுக்க, அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை உணர்ந்த அவந்திகா இன்றும் அவனுக்கு தன் மீது இருக்கும் அன்பில் நெகிழ்ந்து தான் போனாள். அருண், நீ ரொம்ப யோசிக்காத, என்ன நான் தான் இத பண்ணேன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று அவந்திகா உறுதியாக கூற, அப்போ சரிக்கா, அடுத்து நாம என்ன பண்ண போறோம் என்று ஆவலுடன் கேட்டான் அருண். தனது அக்காவின் இந்த பழிவாங்கும் படலத்தில் உலகையும் எதிர்க்க அவன் தயாராக இருந்தான். அவனது மடிக்கணினியின் திரையை வெறித்து பார்த்த அவந்திகா, இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் என்றாள். அடுத்த களத்தில் இறங்க தயாராக இருந்த அருணுக்கு சப்பென்று ஆகிவிட்டது. ஆனா எதுக்குக்கா என்று சினுங்கினான். அவனது பராக்கிரமத்தை காட்ட முடியவில்லையே என்ற வேதனை அவனுக்கு. அந்த பரிசு தொகை 10 கோடி ஆகிறதுக்காக என்றாள் அவந்திகா. 10 கோடியா என்று வாயை பிளந்தான் அருண். மணியன் டெக் ஒரு வைரஸை அழிக்கவா 10 கோடி கொடுக்க போறாங்க? அவனுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் அவனது அக்கா சொல்வதை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அதனால் காத்திருக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனது மிகப்பெரிய கவலை என்னவென்றால், அந்த பரிசு தொகை 10 கோடியாகி அதை இவர்கள் ஜெயிக்க முன்னர் வேற யாராவது அந்த வைரஸை அழித்து பரிசு தொகையை அள்ளி தன் பாக்கெட்டில் போட்டுவிட்டு போய்விட்டால் என்ன செய்வது என்பதுதான். மித்தபடி அவனுக்கு அவர்களுக்கு எதிராக இந்த திருட்டுத்தனத்தை செய்வதற்கெல்லாம் பெரிய மன வருத்தம் எல்லாம் இல்லை. மாறாக திருடர்களிடம் திருடுவது அவனுக்கு தவறென்று தோணவில்லை. அன்று இரவு முடியும் முன்னரே பரிசு தொகை 10 கோடியாக உயர்ந்து விட்டதாக அருணுக்கு செய்தி கிடைத்தது. அவனுக்கோ ஆச்சரியம் தாழவில்லை. அக்கா, இது கண்டிப்பா நடக்கும்னு உங்களுக்கு எப்படி அவ்வளவு நம்பிக்கை என்று அருண் கேட்க, ஏன்னா அந்த வைரஸ என்ன தவிர வேற யாராலும் அழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் என்று அவந்திகா சிறு புன்னகையோடு கூறினாள். இந்த வைரஸை மட்டும் சரியான நேரத்தில் அழிக்கவில்லை என்றால் அது பிரசாதின் கம்பெனியின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவந்திகாவிற்கு தெரியும். பிரசாதின் கம்பெனியின் முக்கிய தயாரிப்பே செக்யூரிட்டி சாஃப்ட்வேர், அதாவது கணினிகளை மற்ற எவராலும் ஹேக் செய்யப்படாமல் பாதுகாக்க கணினியில் இணைக்கும் மென்பொருள். இதில் புகுந்திருக்கின்ற வைரஸ் அதை தாக்கிய கம்ப்யூட்டரை ஒரு நாளில் 2 அல்லது 3 முறையாவது கிராஷ் செய்துவிடும். அதாவது கணினியை செயலிழக்க வைத்துவிடும். இதன் எதிரொலி மொத்த மணியன் டெக்கையுமே மிரட்ட ஆரம்பித்தது. சில நாட்களிலேயே அவர்களது வணிகமும் பொருளாதாரமும் மொத்தமாக முடங்க ஆரம்பித்து விட்டது. அதனால் இந்த பிரச்சனையை தீர்த்து தருபவர்களுக்கு 10 கோடி ரூபாய் தருவது ஒன்றும் அவளுக்கு பெரிதாகப்படவில்லை. அவந்திகா தன் கண்களை அப்பாவி போல் சிமிட்டிக் கொண்டு, சொல்ல போனா அந்த பிரசாத் எனக்கு நன்றி சொல்லாரோன் பாரு, நான் பேராசையெல்லாம் படாம வெறும் 10 கோடியோட நிறுத்திக்கிட்டேன் என்று அலட்டிக் கொள்ளாமல் கூறினான். ஓ, தான் உருவாக்கிய வைரஸை தானே அழிப்பதற்கான தொகை 10 கோடியாம், அதுவும் பேராசை இல்லையாம். இதை கேட்ட அருணுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. இது பேராசை இல்லை என்றாலும் வேறு எதை பேராசை என்று சொல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை.
இன்னும் சொல்ல போனால் அந்த பிரசாதுக்காக வருத்தப்படுவதை தவிர அருணுக்கு வேற எந்த வழியும் தெரியவில்லை என்ற காரணத்தினால் வருத்தம் மட்டும் பட்டு வைத்துக் கொண்டான். அங்கு பிரசாத்திற்கு அவந்திகா அளித்த தண்டனையை அனுபவிப்பதை தவிர வேற வழி இருக்கவில்லை. இப்பொழுது அவன் பரிசு தொகையை உயர்த்தி விட்டதால் அவந்திகா அதற்கான வேலையை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாட் 1 என்ற பெயரின் மூலம் தான் அந்த வைரஸை அழித்து தருவதாக அவந்திகா பிரசாத்திற்கு மெசேஜ் செய்தாள். அதை பார்த்த பிரசாத் வேலையை முழுவதுமாக முடித்து விட்டால் உடனே பணத்தை செலுத்தி விடுவதாக மெசேஜ் செய்தான். நான் 2 மணி நேரத்துல முடிச்சிட்டு வரேன் என்பதே அவளின் பதிலாக இருந்தது. அக்கா, நீங்க தான் அந்த நாட் 1? ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த உச்சத்தில் கத்தினான் அருண். அவனுமே கேள்விப்பட்டான் தான் நாட் 1 என்ற ஐடி கொண்ட ஒரு ஹேக்கர் தன் ஹேக்கிங் உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதாக. ஆனால் அது தன் அக்காவாக இருப்பாள் என்று அவன் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. இதை அவந்திகாவிடம் கூறிய போது அவளும் தன் தம்பியிடம் ஏன் மறைக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த நாட் 1 நான் தான் என்று அவந்திகாவும் நல்ல பிள்ளையாக ஒத்துக்கொண்டாள். பாவம், அந்த சிறு குழந்தை அருணும் தான் எத்தனை அதிர்ச்சிகளை ஒரே நாளில் தாங்குவான். ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒரு புது கர்வம் வந்து குடிக்கொண்டது. இந்த பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களின் உறவினராகவோ நண்பர்களாகவோ இருந்தால் எத்தகைய கர்வம் ஒருவனுக்குள் கூடிக்கொள்ளுமோ அத்தகையதுதான் அவனுள் குடியமர்ந்தது ஆகும். ஆனால் அவந்திகா கூடவே இத்தனை நாட்களாக இருந்தும் இதை முன்னரே கண்டுபிடிக்கவில்லையே என்ற எண்ணமும் அவனுள் ஒலித்தது. இந்த வைரஸை அழித்து முடித்ததும் நாட் 1 என்கின்ற பெயர் அடைய போகும் உச்சத்தை நினைத்தவனுக்கு இப்பொழுதே மனம் பெருமிதத்தில் குதூகலிக்க ஆரம்பித்தது. அக்கா, உங்களால மட்டும்தான் இந்த வைரஸை அழிக்க முடியுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச நிமிஷம் நீங்க தான் இதை உருவாக்கியிருப்பீங்களோன்னு சந்தேகம் வந்துட்டா என்று அருண் கேட்க, வந்துட்டா என்ன பண்ணிருவாங்க அருண்? கணினியை விட்டு கண்களை அகற்றாமல் கேட்டாள் அவந்திகா. அது நீங்க தானே தெரிஞ்சிட்டா அந்த பிரசாத் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்கா என்று அருண் பதில் கூற, அதுக்கு முதல்ல அவங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. அவந்திகாவின் குரலில் அத்தனை உறுதி. இதை மற்றவர்கள் கேட்டால் திமிர் என்பார்கள். ஆனால் அருணுக்கு மட்டுமே தெரியும் அவள் இருக்கும் உண்மையை தான் சொல்கிறாள் என்று. ஒரே ஒரு வைரஸை போட்டு பிரசாத்தின் மொத்த பேங்க் அக்கவுண்டையும் காலி செய்தவள் அவந்திகா. அவளை மற்ற சிறிய புரோகிராமர்களால் கண்டுபிடித்து விட முடியுமா என்ன? அது நடக்காத காரியம். பரிசு தொகையை வாங்குவதும் வேறொரு ஹேக்கர் மூலமாகத்தான், அதாவது புரோக்கர் மாதிரி. அதுவும் இல்லாமல் தனது ஐபி அட்ரஸையும் அவந்திகா மாற்றி வைத்திருப்பதால் அவளை கண்டுபிடிப்பதற்கான வழியே இல்லை. மேலும் இவள் தான் அந்த வைரஸை உருவாக்கியிருப்பாளோ என்ற சந்தேகம் வராமல் இருக்க அவனது மென்பொருளில் இந்த வைரஸை அழித்தது மட்டும் இல்லாமல் அதை முன்னர் இருந்ததை விட மேம்படுத்தியும் கொடுத்தாள் அவந்திகா. அக்கா, நீங்க ஏன் அவனோட சாஃப்ட்வேர்ல இருந்து வைரஸை அழிக்கிறதோட நிறுத்திக்காம இன்னும் அவனோட சாஃப்ட்வேரை இம்ப்ரூவ் வேற பண்ணி தரீங்க என்று கேட்டான். அந்த பிரசாத் நம்மளுக்கு எதிரின்றத அக்கா மறந்து போயிட்டாங்களா என்ன என்று மிகப்பெரிய சந்தேகத்திற்கு ஆளானான் அருணகிரி. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அருண். இது மட்டுமே அவந்திகாவின் பதிலாக இருந்தது. இந்த பதிலை கேட்ட பின்னர் அருண் அமைதியாகிவிட்டான். பிரசாத்திற்கு ஆரம்பத்தில் நாட் 1 மீது சிறிது சந்தேகம் எழுந்தாலும் அவந்திகா அவனது மென்பொருளில் உள்ள வைரஸை நீக்கியதோடு அதை இன்னும் மெருகேற்றி தர அவனுக்கு எழுந்த சந்தேகம் வேரோடு அழிந்துவிட்டது. அதனால் நாட் 1 பரிசு தொகையாக இன்னும் 1 கோடி சேர்த்து 11 கோடியாக கொடுத்து விட்டான். அதோடு நில்லாமல், எங்க கம்பெனில உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் தர தயாரா இருக்கும், நீங்க ஓகே சொன்னா போதும் என்று கேட்டு வைக்க அவள் அவனது கோரிக்கையை மறந்துவிட்டு கணினியை ஆஃப் செய்து விட்டாள். அதே நேரத்தில் அவளது போனில் மெசேஜ்கள் வர ஆரம்பித்தது. இவளது பேங்க் அக்கவுண்டிற்கு 11 கோடி போடப்பட்டிருப்பதாக. அதை பார்த்த அவந்திகாவின் இதழ்களில் புன்னகை விரிந்தது. அருண், நம்ம நாளைக்கு கார் வாங்க போகலாம். 5 கோடி ரூபாய்க்குள்ள எந்த கார் வேணும்னாலும் நீ சூஸ் பண்ணிக்கோ என்று அவந்திகா கூற அருணின் கண்கள் நெல்லிக்கனியின் அளவை எட்டிவிட்டன. இப்படி ஒரு ஆனந்த புயலால் அவன் புரட்டி போடப்படுவான் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை. அதுவும் அவனே நினைத்தாலும் அந்த ஆனந்த புயல் அவனை புரட்டி எடுப்பதை விடுவதாய் இல்லை. அந்த இரவு அவனது எல்லா சோசியல் மீடியாவிலும் தன்னை பற்றிய ஒரு பதிவை பதிவேற்றினான். அது என்னவென்றால், வேர்ல்ட் டாமினேட்டிங் வித் அ சூப்பர் ஹீரோ சிஸ்டர் என்பதாகும். அதாவது உலகில் தன் ஆதிக்கத்தை தனது சூப்பர் ஹீரோவான அக்காவின் உதவியுடன் இவன் செலுத்துகிறானாம். இங்கு தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்த அவந்திகா தன் கைகளை உற்று பார்த்தாள். 6 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தன் தலையெழுத்தை தானே எழுத ஆரம்பித்து விட்டதாக உணர்ந்தாள் அவந்திகா. இனி தன் கடந்த காலத்தில் தனது நிலைமையை பயன்படுத்தி தன்னை துன்பப்படுத்தியவர்கள், இழிவுபடுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள் என யாரையும் சும்மா விட போவதில்லை என்று தன் மனதில் உறுதி பூண்டாள் அவந்திகா. நடக்க போகும் சந்திரன் குடும்பத்தின் வாரிசான கௌதம் சந்திரனின் பிறந்த நாள் விழாவை பற்றித்தான் அந்த ஊரே பேசிக் கொண்டிருந்தது.
நாளன்னைக்கு நடக்க போகும் கௌதமின் பிறந்தநாள் விழாவில் தான் 3 வருடங்களுக்கு பிறகு தனது தாயை பார்க்க போகிறான் கௌதம். அன்று இவளை தன் தாய் என்று பிறரிடம் பெருமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு தனது நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் அவந்திகா. அங்கே பூர்ணிமா தையத்தக்க என்று குதித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் இந்த பிறந்த நாள் விழாவில் தான் அவளுக்கும் ரவிச்சந்திரனுக்குமான திருமணம் பற்றி குடும்பத்தார் முன்னிலையில் அங்கு வந்திருக்கும் உறவினர் முன்னிலையிலும் அறிவிக்கப் போகிறார்கள். இதுவரையில் அவளை மதிக்காமல் சுற்றி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் தான் சந்திரன் குடும்பத்து மருமகளாக போகிறோம் என்று தெரிந்தால் எப்படி தன் முன் பெட்டி பாம்பாக அடங்கி போவார்கள் என்று நினைத்தவளின் மனதில் இப்பொழுதே கும்மாளம் போட ஆரம்பித்தது. தனது மகள் அவளது உடையை கையில் வைத்துக் கொண்டு தனியாக சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பூர்ணிமாவின் தாயார், என்னாச்சு பூர்ணிமா உனக்கு என்று கேட்டார். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா என்று குதூகலித்தாள் பூர்ணிமா. அம்மா, நாளைக்கு பார்ட்டிக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் என்று கண்களில் ஆர்வம் மின்ன கேட்டாள் பூர்ணிமா. உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும் பூர்ணி குட்டி. அதுவும் இல்லாம என் மக இயற்கையாவே ரொம்ப அழகு இல்லையா? அதுவும் இல்லாம நீ இப்போ சந்திரன் குடும்பத்து மருமகளா வேற ஆக போற. இனி என் பொண்ணுக்கு எல்லாமே நல்ல காலம்தான் என்று அவளை கொஞ்ச, அந்த அவந்திகா நாளைக்கு பாட்டிக்கு வர ரவியையும் என்னையும் ஒன்னா பாக்கும்போது அவன் மூஞ்சி எப்படி போகும் என்று பேசிக் கொண்டிருந்தவளின் இடையே புகுந்த அவளது தாய், அவந்திகா எதுக்கு அந்த பாட்டிக்கு வர போறா என்று கேட்க, என்னமா பேசுறீங்க? நடக்க போறது அவ பையனோட பர்த்டே பார்ட்டி தானே, அப்ப அவ வராம இருப்பாளா? எதுக்கு இருந்தாலும் நான் அப்புறமா ரவிக்கு கால் பண்ணி அவளை மறக்காம இன்வைட் பண்ண சொல்றேன். லூசு பூர்ணினி, எதுக்கு அந்த கழிசடைய போய் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிற என்று கேட்டு வைத்தார் அவளின் தாயார். பூர்ணிமாவை பெற்ற தாய்க்கு அவளை விட உயர்ந்தவளான அவந்திகா கழிசடையாக தெரியாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான்.